இப்போ நம்ம என்ன நம்ம பண்ணுறோம் 10 வை முடியாதுல்ல. இவன் ஒன்றுமே நீ ஒன்று எடுக்கனாலே எனக்கு 5 ஸ்பேஸு. ஓ உங்ககிட்ட 20 ஸ்பேஸ் இருக்குது. அதில் வந்து நீ வந்து இவங்க டென் பேர் அதுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து அடுத்தது இவங்களை கொண்டு போகணும் 5 தான் போவாங்க. இது வரையா இவரும் ஒரு 5 வச்சுக்கலாம்ல. அவன் வைக்க முடியாது, ஏன்னா வந்து ஒரு ஆர்மி கேம்ப் பயங்கரமாக ஸ்பேஸ் இருக்கும். இவனுக்கு வந்து 5 ஸ்பேஸ் இருக்கும். இவங்க எப்போ ட்ரெயின் ஆவாங்க? 2 நிமிஷம். இவங்களுக்குலாம் ஒரு இது இல்லை போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பேஸ் எனக்கு வந்து 5 ஸ்பேஸ். இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, அந்த ஸ்பேஸ் கெப்பாசிட்டி வந்து 20 வச்சுக்கோங்களேன். இப்போ 20ல் வந்து நம்ம 2 பேர் எடுத்துட்டோம். அப்போனா 2 5னா 10னா அப்போ இவனுக்கே 2 போயிடுச்சு, மீதி 10 தான் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி அதுதான் அந்த ஆர்மி கேம்ப்பு. இப்போ நான் ஜெயண்ட் எதுக்கு ஏற்றனா இவனை வச்சு வந்து நம்ம ஃபனல் பண்ணலாம். அந்த கேனான் இருக்குல்ல, இவன் போய் பொறுமையாக தட்டினாலும் பிரச்சனை இல்லை. இப்படின்னா பார்பியன்ஸ் எடுத்து கூட முடிச்சிடலாம். இப்போ பரவாயில்ல, அதனால இப்போதைக்கு பிரச்சனை. ஆனால் என்ன ட்ரூப்ஸ் தான் இவனை வச்சா ரொம்ப குறையும். இது வரையா இவன் தான் எனக்கு பிடிச்சவன். கிடுன்னு இவன் வந்து லூட்டு கொடுப்பேன். இவன் பேர் இதில் கேனல் அடிப்பான். கரெக்டாக லூட்டை தான் போய் அடிப்பான். இவன் கரெக்டாக லூட்டை தான் போய் அடிப்பான். பிள்ளை யாரா அதுங்க பச்சவந்திங்க மாதிரி இருக்காங்க? காப்ளின்ஸ். ஓ அதுக்கப்புறமா வந்து இவன் வந்து வால் பிரேக்கர், செவுரு உடைப்பான். இவன் இல்லை, இவன் எலும்பு கூடு மாதிரிக்கிறான்ல. ஐயோ செத்து புதஞ்சி வந்திருக்கான் போல. ஐயோ டேய் ஜாக்சன், எலும்பு கூடி என்ன பண்றான்? வந்தோடனே செத்துடுறாங்க. ஆமா, அது வந்து செவுரு உடைப்பாங்க பாத்தீங்களா? இந்த ஜாக்சன் துறை படத்துல பேய்ங்க கொல்ல வருவாங்க சாவாங்க, கொல்ல வருவாங்க சாவாங்க, அந்த மாதிரி நடக்குது இப்போ. இவனை எடுத்துட்டு போலாம். இவன் வந்து போய் செவுரை உடைச்சிட்டு வந்துடுவான். பரவாயில்லையே, செவுரை உடைச்சு அவனே செத்துடுவான் அந்த பாம்புல. அதானே. இவன் வந்து இவனும் டிஃபென்ஸ் தான் அடிப்பான். இவன் வந்து இது ஏர்ல உசாரா தலைவர் உசாரா பறந்துன்னு வராரு பத்தியா? இவன் எங்கெங்கெல்லாம் டிஃபென்ஸ் இருக்கோ அவன் டேமேஜ் பண்ணுவான். கரெக்டு தான். மாஸ்க் காட்டுறாங்க. எத்தனை பேர் வராங்க? மாஸ்க் தான். அடுத்தது வந்து இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள், விசார்டு தலைவன். கையாலேயே ஃபயர் விடுவான் பாத்தீங்க. இப்போ பேர் தலைவன். எவ்வளோ ஃபயரு, சூப்பர். இவன் தான் அது சூப்பராக இருப்பான். இதை வச்சு ஒரு அனிமேஷன் சீரீஸே வந்திருக்கு இதில். ஓ யூடியூப்பில். அடுத்த ஆள் வந்து ஹீலர் எப்படின்னா நம்ம ஹீரோஸ்க்கு யூஸ் ஆகும். பின்னாடி இப்போ இவன் விசாடு போய் அடிக்கிறான்னா காட்டுவாங்க. இப்போ வந்து ஹீல் பண்ணுவாங்க பின்னாடி. ஹெல்த்து குறையும், ஆனால் ஹெல்த் ஏற்றி விட்டுனே இருக்கும் பின்னாடி. இது நல்லா இருக்கு, இதுதான் வேணும் நமக்கு. இது வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஹீரோஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோஸ் இப்போ எங்கள் ஸ்டோர்ஸ் எங்கே நம்ம டவுன் ஆலாம் ஏறப்போது ஹீரோஸ் கிடைப்பாங்க. எங்கள் இல்லை தோ ஹீரோ பார்பேரியன் கிங் இவர் தான். இவங்க இப்போ அந்த மஞ்சள் கலர்லாம் இப்போ நம்மளுக்கு அட்டாக் பண்ணுறாங்களே, கத்தியை வச்சு அடிக்கிறானுங்களே, அவங்களோட இப்போ தலைவன் கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. இதுலேயே தெரியுமே சீஃப் ஜேர்னி. ஃபஸ்ட்டு டவுன் ஹால் 2 இருப்பாங்க. ஆர்ச்சர், ஜெயண்ட்டு, காப்ளின்ஸ் 3 பேர் கிடைப்பாங்க. ஆர்ச்சர் டவர் கிடைக்கும். வால் நம்பர் 2. அடுத்த டவுன் ஹால் போனீங்கன்னா கிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பரவாயில்ல. அதான் நம்ம கிளானுக்கு நம்ம புதுசாக ஆரம்பிச்சிடலாம். கவலைப்படாது, நம்ம தான் ஆரம்பிக்கும். அப்புறம் வேறு கிளானில் போய் சேரலாம். பட் நம்ம யூடியூப் சேனலில் இதுங்க இதில் ஃபுல்லாக பார்ப்போம். என்னென்ன போட்டு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும் அதில். பரவாயில்ல. இப்போ கிளான்ஸு. அப்புறம் இந்த லெபார்ட்டரி எப்படின்னா இப்போ வந்து உங்கள் ட்ரூப்ஸ் இருக்கும்ல, அதை வந்து லேபோரேட்டரி. அது லெபார்ட்டரி இல்லை, லெபார்ட்டரின்னு. ஆமாம், லேபோரேட்டரி. சரி, ஓகே. ஆயிரத்து குறையுதுல்ல. இல்லை, அந்த ட்ரூப்ஸ் இருக்காங்களே கைஸ், அவங்கள வந்து லெவல் ஏற்றுலாம். இப்போ வந்து பார்பியன்ஸ் வந்து லெவல் 1ல் இருக்காங்க. 2 3 அது வரைக்கும் மேக்ஸிமம் லெவல் வைக்க போகணும். அது நம்ம தலைவர் வால் பிரேக்கர் அவர் கிடைக்கும். வேற கரெக்டாக செவரு மட்டும் உடச்சிட்டு அவரே செத்துருவாரு. அதுல வந்து மோட்ரு கிடைக்கும். அது என் பேஸில் பார்த்துருப்பீங்க அந்த மோட்ரு. அது பாம் எப்படின்னா அது ஆப்போனன்ட் கண்ணுக்கே தெரியாது எங்கே இருக்கு. சடனாக வெடிக்கும். ஆமாம், மனித வெடிகுண்டு மாதிரி. இது அடுகுண்டு. இது வந்து பில்டர் பேஸ் கைஸ். இது வந்து புதுசாக இருக்கும். வந்து காட்டுறேன். என்ன இடிச்ச சுடுகாடு மாதிரி இருக்கு. இதோ இந்த கப்பல் வந்து டவுன் ஹால் தெரிஞ்சு 4 போகணும்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருக்கு. ஆமாம், ஃப்ரீ தான் போல. யூனிட் அப்கிரேட். டவுன் ஹால் 4 போனதான் 4 இருக்கு. இதுதான் டவுன் ஹால். அது எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் 2. இருங்க நம்ம எதிர்க்கும் போனால் டவுன் ஹால் 4ல் டவுன் ஹால் 4 அங்கே வந்து இதே மாதிரி ஒரு பேஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். மொத்தமாக எத்தனை டவுன் ஹால் இருக்குது லெவலு? அது இன்ஃபினிட்டியா? 16. அப்போ 16 வரைக்கும் இருக்கா? அதில் வந்து தலைவன் பலூன் இப்போ சொன்னேன் அவன் கிடைப்பான். அவன் கூட ஏர் டிஃபென்ஸ் கிடைக்கும். அது வந்து ராக்கெட் நம்ம தீபாவளிக்கு புஸ்குன்னு விடுவாங்க அந்த மாதிரி. உண்மையாக அதே மாதிரி தான் இருக்குது ராக்கெட். இது வந்து ஸ்ப்ரிங் ட்ராப். எப்படின்னா பண்ணுவாங்க. இதுதான் டவுன் ஹால்னா அது கிட்ட போகும்போது குச்சி பின்னாடி வந்துடுவானுங்க இவங்களாம்.
ஓ அடுத்த டவுன் ஹால் 5. அப்புறம் எனக்கு பிடிச்ச ஆள் விசார்டு. ஆனால் இவனுக்கு ஹெல்த் இப்போ ரொம்ப கம்மி, 2 அடியிலே அது செத்துருவாப்புல. சரி அதை அப்கிரேட் பண்ணணும். அத்தனை ஸ்பெல்ஸ் இது உங்களுக்கே தெரியாது. ரேஜ் ஸ்பெல் போட்டால் அந்த இடத்துல வந்து எல்லாரும் ஒரு ஃபயராக அடிப்பாங்க. லைட்னிங் ஸ்பெல்லு, க்ளோன் ஸ்பெல்லு எல்லாம் அந்த மாதிரி. இது விசார்ட் டவர். இப்போ நான் ஒருத்தன் காட்டினால இது அந்த ப்ளூ கலர் மண்டையன், இவன் வந்து டிஃபென்ஸில் இப்போ நம்ம பேஸில் இருப்பான். இவன் வந்து எதாவது ஏர் டிஃபென்ஸ் எவனா வந்தால் மேலேருந்து புகை விட்டணும் பாப்புல. பரவாயில்ல. இது வந்து ஏர் பாம். இது வந்து ஏர் பாம் எப்படின்னா இப்போ பறந்து வர ட்ரிப்ஸ்லாம் மேலே எடுத்துகிட்டு போய் வெடிச்சிடும். அது டவுன் ஹால் 6 கிளான் கேபிட்டல்ஸ். அது இப்போ வந்து அத்தனை கிளான் கேம்ஸ் இருக்கும். அதில் வந்து நிறைய ரிவார்ட்ஸ் நம்ம வின் பண்ணலாம். அதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கெலாம் வருவோம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சும்மா சொல்லி வைக்கிறேன். ஹீலர் இது இப்போ தான் சொன்னேன். பின்னாடி எல்லாரும் ஹீல் பண்ணின்னு இருக்கும். அது அதில் வந்து ஏர் ஸ்வீப்பர் எப்படின்னா இப்போ பெருக்கு கிடையாது. ஸ்வீப்பர்னா அவருக்கு தெரிஞ்சு பெருக்கிறது. இப்போ ஏதாவது ஏர் டிஃபென்ஸ் எவனா ஒருத்தன் வந்தனா கொஞ்சம் தள்ளி விடும். இது ஜெயின் பாம்பு. இது வந்து கொஞ்சம் பெருசு, ஒரு வடியிலே எல்லாம் இறந்துருவானுங்க. இது டவுன் ஹால் 7. இதில் வந்து டார்க் எலிக்சர் ப்ளஸ் ஒருத்தர் ஹீரோஸ் கிடைப்பாங்க. இதை பாருங்க, பரவாயில்ல, நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. 4 ஹீரோ தான். பார்பேரி அது கிடைக்கிறதே பெரிய விஷயம் தானே. இவன் தான் தலைவன் பார்பேரியன் கிங். அப்படி சவுண்டு கொடுத்து சவுண்டு விட்டாலும் எல்லாம் பறந்துருமா? பறக்காது. அவர் பேர் குத்து ஒரு கையை வச்சுக்கிட்டு. அடுத்து டிராகன் அன்லாக் ஆகும். அப்புறம் வந்து மினியன். இவன் வந்து எப்படின்னா மூக்கு வழியா ஆசிட் விடுவான். ரியலி ப்ரோ, அவங்க மூக்கு வழியா சளிதான் வரும், ஆசிட் வருது ஸ்லைட்லி. ஹாய். அது இப்போ அடுத்து வந்து ஹாக் ரைடர். இவன் வந்து பண்ணி மேலே சவாரி பண்ணி எல்லாரும் டிஃபென்ஸை போட்டு அடி வாங்க இவன் வீடியோவை பார்த்துருவோம். செவரு எகிரி குச்சிட்டு வருவாப்புல. என்ன காய்ஸ் குதிக்கிறது டபுள் மீனிங்காக இருக்குது. ஆனால் பாவீங்களா விடுங்க, நான் ஒரு ஃபன்னுக்கு தான், ஆனால் சீரியஸாக எடுத்துக்கூடாது. தான் சமாளிக்கணும். விட நம்ம நாட் ஃபார் கிட்ஸ் தானே போட போகிறோம். அப்புறம் என்ன அதில் ஹிடன் டெஸ்லா. இது கூட நல்லா இருக்கும். அப்படியே ஒளிஞ்சு நமக்கு தெரிஞ்ச டெஸ்லா கார் தான். இது பரவாயில்ல. டெஸ்லான்றது என்ன சொல்கிறாங்க இல்லை, அது வந்து எப்படின்னா ஆப்போனண்ட்டுக்கே தெரியாது கைஸ். திடீர்னு நடுவுலேருந்து வந்துடும் அது பாட்டுன்னு. திடீர்னு எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கும், சர்ப்ரைஸ்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஸ்னீக்கி. இவங்க தான் நம்ம எக்ஸ்ட்ரா தோஸ்துங்க. அப்படியே ஆய் காட்டுங்கடா. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடுவீங்களாடா? விளையாடுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், ஒரு டீம் மேட்ச் வச்சிடலாம். செம்மையாக இருக்கும். நம்மளாம் ஒரு கிளானாகவே மாறிடலாம். அடுத்தது எவனோ இவனை எனக்கு பிடிக்கும். இவன் தான் தலைவன் பெக்கா த ரொபாட். பாருங்க தலைவன் அசராமணிப்பா. பாரு எவ்வளோ தூரம் அடிக்குது. அது லெவல் 10 கேனான். அது எவ்வளோ அடித்தாலும் ஸ்லைட்டாக தான் குறையும். அவன் 2 அடியில் அது உடச்சிட்டான் பேரு. மாஸ் காட்டுறாயா? அடிச்சதுக்கே பாதி போச்சு. ஒருத்தனே போதும். இதில் 4-5 பேர் கூட்டு வேறு சேர்ந்துருக்காங்க. சூப்பர். எனக்கு பிடிச்ச ஆளே வந்தான். ஃபர்ஸ்ட் விசாடுன்னு. விசாடு வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து டொக் போட்டு வராங்க சொல்றான். எங்க போச்சு? வெளியே வந்துட்டேன் சார். ஓ இது 10 தான் வந்தோம். 10 நம்ம எக்ஸ்போலாம் பார்க்கவே இல்லையா? இது டவுன் ஹால் 9 கூட வரல. இதான் எக்யூப்மெண்ட்ஸ். இது வந்து ஹீரோஸ்க்குள்ள ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கும். இது வல்கேரி வந்து ஆக்ஸ் பற்றி சுத்தும். பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. கண்டா படத்தில் ஒரு பாட்டு வருவாங்க, சுத்தினே இருங்க, சுத்தி போடு. ஐயோ எழுத்து போயிடுச்சு. செத்துட்டா காய்ஸ். அது கோப்ளின். இவன் தான் கொஞ்சம் ஜெயண்டானவன். நல்லா அப்படியே ஏன் வெந்து தண்ணி காடு பரவாயில்லாம இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷன் அப்படி சொல்லுவேன். கேட்டேன் அவ்வளோதான், தூங்கிடுவாங்க பார்க்குறவங்களாம். மேட்ச்சுக்கு போவோம். முதல்ல ஆர்மி ரெடி. அப்பா ரெடி ஆகிட்டானுங்க. இது ஃபஸ்ட் நம்ம லூட் எவ்வளோ இருக்குது. இது வேஸ்ட் அடிக்கிறது. ஆனால் நம்மக்கிட்ட லூட் அதிகமாக இருக்குது. இதுவே நான் ஓகே தான் நினைக்கிறேன். ஆமாம் இதுவே ஓகே. சும்மா லெவலை ஏற்றிப்போம். டிராஃபி கூட ஓரளவுக்கு ஓகே. நம்மளுக்கு எங்கே இருக்குது கேனானு? இது வரைக்கும் இங்கே ஒன்று. இது அடுத்தது பிளான் போட்டுப்போம். ஃபஸ்ட்டு இது ஒன்று. அமுக்கிடாதியா? ஐயோ தனி ஊருவன் நான் காப்பிரைட் சைட போகுது. கால் வைக்கிறதெல்லாம் கன்னி வெடியாக வச்சா எப்படி? சரிங்கம்மா நியாயமா? அதுதான். இவன் வந்து இப்போ ஒரு டிஃபென்ஸ் ஆச்சு முடிச்சுட்டு வேறு பில்டிங் ஆச்சுன்னா ஸ்டார்டிங்கில் வந்து தனியாக போயிட்டான். யார் பெற்ற பிள்ளையோ தனி ஊருவன் நான். திருப்பி காப்பிரைட் சைடு. ஸ்கூல் முடிச்சுட்டு என்னடா சண்டை நல்லா போடுறீங்களா?
நல்லா எல்லாம் குஸ்தியா பத்தாது இன்னும் ஃபோர்ஸ் 2 ஸ்டார் நல்லா வந்துச்சு. இது என்ன வீரம் பாட்டில் வர மாதிரி நல்லா சாப்பாடு போட்டு வெத்தலை தான் போல ஐ அட்ஜஸ்ட். தோத்துட்டாங்கன்னா இந்த சத்யராஜ் டைலாக சொல்லணும், காலங்காத்தால சோத்தை போட்டு வண்டியில் ஏற்றுனதுக்கு முன்னால் என்ன பண்ண முடியும் அது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க கைஸ், 3 ஸ்டார் எடுத்தாச்சு. வாங்க அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்த ட்ரிப்ஸும் நம்ம ட்ரெயின் ஆகிட்டாங்க. ஜெயண்ட் எங்கே போயிட்டான்? நடந்து வரானா பொறுமையா? இல்லையே ஜெயண்ட் நம்ம போட்டோமே. எங்கே போட்டோம்? ஏய் ஜெயண்ட் போடலையா? நம்ம போடலையோ? போடலையா? ரெடியா பிடிச்சி கேட்குற? ஏய் நம்ம வாருக்கு தானே போனோம், ஸ்ட்ரைட்டாக அட்டாக் தானே போனோம். 2 ஜெயண்ட் போகுது உங்களுக்கு. இது முதல்ல இந்த ட்ரூப் எங்கே வைக்கலாம்? இது அவன் முதல்ல ட்ரெயின் ஆகிட்டு வரட்டும். இது இங்கே என்னடா பண்ணுறீங்க? கேம்ப் அங்கே இருந்தா ஸ்லைட்டாக பிளர்ரான மாதிரி இல்லை, ஜூம் பண்ணா அது இந்த கேமோட குவாலிட்டி அந்த மாதிரி. கரெக்டு தான், அது பிளர்ன்னு சொல்ல முடியாது, அது அந்த கேமோட இது அந்த மாதிரி. இதை ஏன்டா பாதுகாக்கிறாங்க? என்ன அது பாதுகாப்புல, அது ஆர்மி கேம்ப். அது ஓ கேம்பா? அது என்ன? ஓ இவனா பா வந்தாம்பா திடீர்னு எப்பா அப்படியே இந்த புலி படத்துல கிளைமேக்ஸ் பார்த்தா மாதிரி இருக்குது. அது ஜெயண்ட் வருவான் பாரு, கல்யாண சபை சாதம். ஐயோ பாட்டு பாடு. ஓ திருப்பி காப்பிரைட் சொல்ல போகுது. சரிகமா ராத்திரியே வரல. இதெல்லாம் பார்க்க கூடாது. எல்லாருக்கும் பூந்து போயிட்டு இருக்கோம். யோ ஏன் சிலம்ப நிக்கிற சித்திரியா? அவன் மக்ஷயராஜ் மாதிரி இன்னொருத்தங்க வராம பாரு. யோ தடைய பாரு. சரி ஓகே, அட்டாக் போவோம் கைஸ். இதான் லாஸ்ட் அட்டாக். இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம கிட்ட லூட் இருக்கு, பட் நம்ம இதுக்குன்னா டிராஃபிக் ஆக போகிறோம். நம்ம டிராஃபிக் எவ்வளோ இருக்கு? 21. பரவாயில்ல, பேஸ் அடிக்கிறது பார்ப்போம், ட்ரை கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இங்கே ஒரு ஆர்ச்சர் டவர். ஐயோ கேனான் நம்பர் 2. இத்தனை கேனான் இருக்கு. இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த 2த்தையும் நம்ம காலி பண்ணணும். ஸோ இதுக்கான ஐடியா என்னன்னா, அதாகப்பட்டதுன்னா அது சொல்ல வருதுன்னா என்ன சொல்ல முடியல. ஜெயண்ட்டை வந்து ஒன்று இங்கே ஒன்று வச்சு அது நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அது எங்கேயோ இருக்கு. ஆமாம் அதுவும் கரெக்டு தான். இப்போ எனக்கு நான் வந்து இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுமை காக்கணும். அப்படியே பின்னாடி இவனை இறக்கி விட்டுனா அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தருவான். ஆமாம். இது நல்லா அடிக்குது. ஐயோ திரும்பிச்சு, திருப்பி டிஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு எப்படியோ. இப்போ அவனுக்கு அதை அடிப்பான். போதுரா அது போட்டான் கூட. எனக்கு ஆர்ச்சர் போனா சரி, ஆர்ச்சர் போனா எனக்கு பிரச்சனை இல்லை. இது எனக்கு பார்பேரியன்ஸ் போடும். ஆர்ச்சர் வந்து ஹிட் பாயிண்ட்ஸ் கம்மி. அதுவும் கரெக்டு தான். அதுக்குள்ள கொண்டுடுச்சு. நீண்டா இங்க அடிச்சுங்க, அவங்க அடிங்கடா. ஐயோ சம்பந்தமே எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. அட பாவீங்களா? ஐயோ என்ன பண்றீங்க? யோ பாத்தடியா? ஆஹா ஐயோ ஒரு ஸ்டார் கூட வரலையா? அதுக்குள்ள காலி பண்ண போறாங்க நம்மள. ஐயோ இப்போதைக்கு சான்சஸ் இருக்கும், சான்ஸ். ஆனால் டைம் ரொம்ப எடுக்கும். ஏன்னா இத்தனை பேர் அடிக்கிறது, இத்தனை பேர் தான் இருக்கிறானுங்க. கொஞ்சம் கம்மியான பேர் தான் இருக்கிறானுங்க. 2 பேர் தான் இருக்கிறானுங்க. ஐயோ இது முடிக்கிறதுக்கே டைம் ஆயிடும் போல நம்மளுக்கு. ஆமா 2 பேர். 20. ஆனா கேனான்ல காலி பண்ணியாச்சுல. இல்ல அது வேற எங்க இருக்கு? ஆர்ச்சர் டவர். அதான் ஆர்ச்சர் நம்மள அடிக்காம விட்டுச்சு. அது கேனான். ஐயோ கேனான் 2 பேர் தான் இருக்கிறாங்க. 2 பேர். ஏன்டா ஆயா மாதிரி சண்டை போடுறீங்க? ஸ்பீடா பண்ணுங்கண்ணா டேய். ஏன்டா எப்படி இருக்கீங்க? பா இப்போ தாண்டா ஒன்று முடிக்கிறாங்க. இல்லையே இது பர்சன்டேஜ் போடாது. அப்படியே அட்லீஸ்ட் ஒரு 48 வேணும் ஒரு ஸ்டாருக்கு. சார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்மக்கிட்ட ஆர்மி கேம்ப் அதுக்கு அப்டேட் பண்ணணும். அது அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம் அப்டேட் கொடுத்தாச்சு, பட் இன்னும் டைம் ஆகும். அது இதுக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவை. பொறுமை. நமக்கு எது இல்லையோ அதை எதிர்பார்ப்பாங்க இந்த கேமில். இல்லை இதெல்லாம் முக்கியமாடா. இப்போ உங்களுக்கு நெருப்படிச்சு என்னடா பண்ண போறீங்க? பேசாமல் அதை கட்டை எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு போங்கடா, அதுவே போதும். நம்ம இடத்துல வச்சுக்கலாம். அதை விட்டு அடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க. இந்த 2 பேரை வச்சுன்னு ரொம்ப முக்கியம் இருக்காங்க. இப்போ அதை வேற அடிக்கணுமா? டேய் ஏன்னா டேய் அடிக்கிறதுக்கு வேற 52 செகண்ட் தான். ஐயோ ஓகே இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டாரை போடல பத்தி நமக்கு. 50 வரணும்னு நினைக்கிறேன். இது வேறையா? இது எவ்வளோ ஏறுது பார்ப்போம். ஆனால் டைம் இருக்கு, அடிக்கலாம். இதை அடிச்சு வேஸ்ட் பண்ணுறதுக்கு பேசாமல் அது பர்சன்டேஜ் ஏறும். அதுக்கும் 47 வந்துச்சு.
இது அடிச்சா இது ரொம்ப முக்கியம் இது இப்போ. ஐயோ அதுக்கு போல பில்டர் ரெட்ட போய் அடிச்சிருந்தா முடிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் எது அடிக்கணும்? இதெல்லாம் அடிக்கணுமா? டவுனால் வச்சு அதுக்குன்னே ஒரு ஸ்டார். இன்னும் கொடுக்குற 26 செகண்டுக்கு இன்னும் அடிக்க முடியும். அதை முடிச்சு அது பக்கத்தில் இருக்க பில்டிங்லாம் முடிச்சுட்டு வரணும். இது ஒன்று அடிச்சாலே நம்மளுக்கு அது ஒரு ஸ்டார் கன்ஃபார்ம் ஆகிடும். ஆனால் ஒன்று அடிக்கலைன்னா நம்மளுக்கு 3 கப்பு லாஸ் ஆகிடும். 3 கப்பு லாஸா? முடிக்கிறேன் 10 செகண்ட் சீக்கிரம். அப்பா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார் ஆச்சும் வந்தது, பெரிய விஷயம். பாவீங்களா அதை அப்படி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்து போயிடலாம் மேடம். பர்சன்டேஜ் நம்மளுக்கு முக்கியம். சரி ஒரு ஸ்டார் எடுத்து 7 கப் பரவாயில்ல. ஓகே 21ல் 7 கப் எடுத்தாச்சு. ஓகே இப்போதைக்கு இந்த வீடியோ இங்கோட அடுத்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் வந்து பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ் பை.